வயல்வெளியிலே இப்போ காரணம் அங்கே கல்லூர். இந்த காலகட்டத்தில் ஒரு 60 ஆண்டு கால தமிழகத்தினுடைய ஒரு 60 ஆண்டு கால ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய பதிவு. ஏன்னா 1960 15 வச்சுக்கோங்க, 50 இருந்தாலும் 2010 வரைக்கும் வரும்பொழுது ஒரு ஒரு பயணம் தொடர்கிறதுல அந்த பின்னணியில் தான் இந்த படம். அதில் என்ன விசேஷம்னா, இந்த படத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்கு. அமீரும் நானும் இணைஞ்சிருக்கோம். இது ஒரு பெரிய விஷயம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தானே புயல் அடிச்சிச்சு. அதுக்கு புயல் அடித்தால் புயல் அடித்து கொண்டே இருக்குது இல்லையா, தென்றல் வரும் இல்லையா, காலமாற்றங்கள் போல அவசிய தேவைகள் கருதி எல்லா சுகங்களையும் கடவுள் கொடுத்துருக்கலாம், எல்லா மனநிலையும் நமக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் எதையும் என்ன உள்வாங்கி வெளியிட்டு பிற மனம் நோகாமல் வாழும். அதான் அந்த முறையில் அமீர் அவங்க ஒரு பெரிய அதில் சமீப காலமாக அவருடைய செயல்பாடு மண் வாசனை நான் சொல்லுகின்ற ஒரு பகுதியை காட்டி ஒருபடி அதிகமாக சொல்றது உங்களுக்கு பரிச்சயம் சொல்லிடுங்க. ஒரு ஆடு திருடிட்டு கோழியோட நீங்கள் வெளியே வர்றீங்க, ஒரு 4 பேர், அந்த மாதிரி ஒரு சின்ன இது இருக்கு சீக்வன்ஸு. இப்போதைக்கு இந்த ஃபோட்டோ செக்ஷனில் இந்த ஆட்டுக்குட்டி இருந்து ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருக்கு. இது என்ன சார், இது தூக்கி வர்றதுக்கு இது தேவையா? ஒரு 30 கிலோ ஆட்டு நல்ல தரட்டிகள் இப்படி இருக்கும். அந்த ஆட்டை நம்ம கையில் பிடிச்சி 2 பேர் சேர்ந்து தூக்குனாலே கஷ்டம். வைங்க, நான் தூக்கி காட்டேன், நான் நடந்து ஆடுறேன், ஓடி காட்டேன். அதே மாதிரி தூக்கி வச்ச உடனே போட்டு அந்த கேரக்டரில் உள்வாங்க மாதிரி தொக்கு தொக்கு எனக்கு எப்போ என்ன ஆகும்னு நினச்சேன். கரெக்டாக கொண்டாந்து தூக்கி டப்பிடிக்கலாம். அது செய்கிறது கஷ்டம். ஐ வெரி ஹாப்பி. அந்த ராதாவுடைய பொண்ணையும் நான் டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்கு. அது ரொம்ப ஸ்டில் அந்த எனர்ஜெட்டிக்கோட நம்ம செய்யறோம். இன்னும் நான் தான் சொன்னேன் காமெடியா, ராதா இப்போ கார்த்தியாவுக்கு பொண்ணு பிறந்து அது வளர்ந்து அதையும் நான் டைரக்ட் பண்ணுவேன். ஒரு நல்ல இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு அற்புதமான நடிகை, நடிகைக்கான அத்தனை அங்கலட்சணங்கள் இருக்கு. இந்த படம் இந்த அன்னக்கொடியை கொண்டு போய் கொடிகட்டி பறக்க வைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மல்லாங்கனவு மங்காத்தா ரொம்ப பேசப்பட போகிற கேரக்டர். அதை மேக்கப் போடுற வரைக்கும் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போட்டுகிட்டே இருந்தேன். மேக்கப் போட்டு கரெக்டாக அந்த ட்ரெஸ்ஸோடு பார்க்கும்போது நான் நினைத்ததை காட்டில் ஒரு பல மடங்கு அதிகமாக இருந்தது. ஷி வில் ப்ரூவ். நீங்கள் பார்த்த இனியா இன்னொரு டைமென்ஷனில் இனியாவை நீங்கள் வேறு மாதிரி பார்க்க முடியும்.